அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜங்கு கூட 2 ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். தகட் சிஓ பட் சிங்கிள் ஃபாதர். ஸோ இதுக்கு நான் 2 ஷர்ட் போடுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ கமெண்ட்லேயே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸை அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த 2 ஷார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குடா. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ தான் புரியும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த 2 ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஜங்குக்கை சாக்டாக பார்த்துட்டே நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, என்ன அப்படியே நிற்கிற, ஒரு ரெடியாகு, டைம் ஆச்சு. அப்போ லியாவா அவள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவா, ஒரு 1 வீக் தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறான். நீங்கள் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஸோ அவன் உள்ளே போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கேயே நின்று பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு, அயன் எவ்வளோ நேரமாச்சு, இப்போ ரெடியாகு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் லியா ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. அவள் போனால் அவங்க சமத்தா தூங்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணலாம், ஹனிமூனுக்கு எந்த இதாக ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்றுமே உங்களை லக்கேஜில் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க வார்ட்ரோப்பை. அங்கே பார்த்தா எதுவுமே இல்லை. என்ன எதுவுமே இல்லை? இதுக்குள்ளே தான் என் ட்ரெஸ்லாம் வச்சேன், பக்கத்து கபோர்டில் லியாவோட அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ என்னோடய திங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உங்களோட திங்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் நைட் தூங்க வரும்போது உங்கள் திங்ஸ்லாம் இங்கே இருந்திருக்கும். பட் மார்னிங் நீங்கள் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பார்க்குறீங்க, இல்லை, எங்கே போயிருக்கும்? ஒரு வேளை யாராச்சும் அப்படின்னா லியாவோட ட்ரெஸ் மட்டும் இங்கே இருக்கு, என்னோடய ட்ரெஸ் எங்கே போச்சு, அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு போயிட்டு ஜங்குக்கு ரூமை தான் தட்டுறீங்க. அப்போ ஜங்குக்கு டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அதை பார்த்துன அப்புறம் திரும்பிக்கிறீங்க சடனாக. ஏய், என்ன திரும்புகிற? ஐயோ சாரி, நான் தெரியாமல் வந்துட்டேன். சரி, எதுக்கு வந்த? இல்லை, என்னோட ரூமில் ட்ரெஸ் எதுவும் காணும், யாராச்சும் இங்கே பாரு, இந்த ரூமில் தான் எல்லாம் இருக்குது, நான் நைட்டே அரேஞ்ச் பண்ணிட்டேன். எப்பவுமே தூங்கிட்டு இருந்தீங்க, பட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே நம்மளே எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இங்கே என்னோடய கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீ லியா ரூமில் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை, என் ரூம்லேயே தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் ஜங்க பார்க்காமலே திரும்பிட்டே நிற்கிறீங்க. அப்போ அவன் உங்களை அவங்க ஷோல்டரில் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்க திரும்ப வைக்கிறான். உங்களுக்கு லைட்டாக ஷிவர் ஆகுது. ஏன்னா ஜங்குக்கு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவல் வியர் பண்ணிட்டு வந்திருப்பான். அவன் பாடி ஃபுல் அவ்வளோ வாட்டராக இருக்குது. ஸோ அது அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அவன் ஆப்ஸு, அவன் செஸ்ட்டெல்லாம் செம்மையாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க. அப்போ ஜங்க் உங்களை பார்த்துட்டு, ஹேய் எங்கே பார்க்குற, இங்கே ஆல்ரெடி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் என்னோடய ட்ரெஸ்லாம், ஸோ நீ தான் உனக்கு தேவையானதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எடுக்க போயிடுறான். ஏன்னா போகணும்ல, ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிடுச்சி, ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ நீங்கள் அப்படி தான் பார்த்துட்டே நின்றுட்டு, ஐயோ அயன், எப்படி உன்னோட பாஸில் இவர் அவரை இந்த கோலத்தில், ஆனால் செம்மையாக இருக்காது. ஐயோ, உன் பாஸ் இல்லடி, உன்னோட ஹஸ்பண்ட். ஆமாம், நமக்கு ஆல்ரெடி மேலே க்ரஷ் இருந்துச்சு தான். ஆனால் லியா நம்ம லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவள் தான் நம்ம லைஃப்னு ஆச்சு. என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக வேற இருக்கு. அவரு கூட நான் ஹனிமூன் போய்தான் ஆகணுமா? ஒருவேளை நான் முடியாதுன்னு சொல்லிட்டா ஆஃபீஸில் பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாரோ? இல்லை, அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார், அவன் ஹஸ்பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ யோசிச்சுட்டு, சரி ஓகே நம்ம திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் லக்கேஜை லியா ரூமில் தான் வச்சுருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு ரெடி ஆகிட்டு வந்துடுறான். வந்துட்டு, நீ இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலையா, என்ன பண்ணுற? இப்போ தான் என் திங்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகு, நான் கீழே போயிட்டு லியாவை ரெடி பண்ணிட்டு வரேன். லியாவா? ஆமாம், அவளை ரெடி பண்ணல, பாட்டி வீட்டுக்கு போகணும். ஸோ நான் ரெடி பண்ணுறேன், அதுக்கும் உனக்கு டைம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் போயிடுறான். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு வாரீங்க. அப்போ ஜங்க் உங்களை பார்த்துட்டு, ஆமாம் என்ன ட்ரெஸ் இது, ஆஃபீஸ் போகிற மாதிரி, ஏய் நம்ம ஹனிமூன் போகிறோண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உரிமையாக பேசுகிறான்.
நீங்கள் இதை பார்த்துட்டு என்ன இவன் டீ போட்டுலாம் பேசுகிறா. அச்சோ. மா என்னம்மா நீ ஹனிமூன் போகிறையா? என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்பா தான் என்கிட்ட சொன்னார், நான் பாட்டி வீட்டுக்கு போகிறேன், நீ வந்துடு சரியா? அம்மா உன்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ வந்து அம்மா ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு லியா அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அவங்க ட்ரெஸ் வந்து வேறு மாதிரி எடுத்து கொடுக்குறா. சரி ஓகே, நீங்களும் அப்படி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு கீழே வரீங்க. ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே டிரைவர் அங்கிள் வந்து உன்னை பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுருவார். அப்போ வந்து 1 வீக்கில் வந்துடுறேன். நீ 1 வீக்கோ 2 வீக்ஸோப்பா எடுத்துக்கோ, எவ்வளோ டேஸ்னாலும் எடுத்துக்கோ. நான் பாட்டி வீட்டில் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரேன். அப்போது நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. சரி நம்ம ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் லியா பாப்பா, நான் உனக்கு அங்கேருந்து வரும்போது என்ன வாங்கிட்டு வர? ஓ, நான் கேட்டேன் நீ வாங்கிட்டு வந்துடுவியாம்மா? ஆமாண்டா, நீ என்ன கேட்டால் நான் அம்மா வாங்கி கொண்டு தந்துடுறேன். அதுவா, எனக்கு போரிங்காக இருக்குமா. என்னது போரிங்காக இருக்கா? ஏதாச்சும் ப்ளே ஸ்டேஷன்? இல்லைம்மா அதெல்லாம் வேணாம், வரும்போது ஒரு க்யூட்டாக ஒரு தம்பி பாப்பா கொண்டு வாம்மா. எனக்கு உன் கூட விளையாடி போர் அடித்து போச்சு. க்யூட்டாக ஒரு தம்பி பாப்பா கொண்டு வந்தேன்னா நான் பாட்டுக்கு விளையாட்டு இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடுன்னு போயிட்டு காரில் உட்காந்துக்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான் ஷாக்கு. உங்கள் ஐபால்லாம் அப்படியே வெளியே வந்துடும் போல். ஜங்கு உங்களை பார்த்துட்டு, இப்படியோ வந்து நிற்க போறியா என்ன? ஆல்ரெடி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கார்லேயே உட்காந்துக்கிறான். ஸோ நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. டிரைவர் தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுறாரு. ஸோ நீங்கள் ஃபைனலி போயிடுறீங்க. ஸோ நீங்கள் எங்கன்னா ஒரு ஐலாண்டுக்கு தான் போயிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பிளேஸுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து போயிட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறீங்க. ஸோ ஜங்குங்களை பார்த்துட்டு, ஹெரி ஹெலிபேட் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். என்னது ஹெலிபேடா? ஆமாம், அந்த ஐலாண்டுக்கு போகணுன்னா ஹெலிபேட் தான். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டே நிற்கிறீங்க. ஸோ ஜங்க் வந்து சரி ஓகேவா கிளம்பலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் உங்கள் ஹெலிபேட்டில் தான் கூப்பிட்டு போகிறா. கீழே பார்த்தா அந்த பிளேஸே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பிளேஸ். ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டே வரீங்க. ஜங்க் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ரசிக்கிறான். நீங்கள் உங்கள் லைட்டில் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே லைட்டாக உங்களுக்கு ரைட் சைடில் வந்து டிம்பிள் விழுது. அது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அச்சோ, என்ன இவ இப்படி சிரிக்கிறா? இவ சிரிக்கும்போது இவ்வளோ அழகாக இருக்காளே. டே ஜங்குக்கா, இவ்வளோ நாளாக இந்த மாதிரி தேவதையை பார்க்காம முட்டியடா, உன் கூடையே வச்சுருக்கேன். ஆனால் இவளோட ஸ்மைல் என்னமோ பண்ணுது, இன்னைக்கு நைட்டுக்கு இருக்கு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி ஒரு பில்டிங் மேலே அந்த ஹெலிபேட் வந்து நின்றுது. ஸோ நீங்களும் இறங்கிட்டு போகிறீங்க. அது வந்து ஒரு ஐலாண்ட் தான், பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ வந்து ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த பில்டிங்லேருந்து நீங்கள் கீழே இறங்கி போகிறீங்க. ஐ மீன் லிஃப்டில் தான் போகிறீங்க. போயிட்டு பார்த்தா அந்த பிளேஸு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்ரீஸ்லாம் அவ்வளோ அழகாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஸோ நீங்கள் ஜங்க பார்த்துட்டு, ஆமாம் இது புரியுது, நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. இது என் ஐலாண்ட் தான். நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரிலாக்ஸேஷனுக்காக இந்த ஐலாண்டுக்கு வருவேன். எனக்கு எப்போ டிப்ரெஷன் இருக்கோ, மைண்ட் வந்து சரியாக இல்லையோ, அந்த டைம்லாம் இந்த ஐலாண்டுக்கு நான் வந்துடுவேன். சம்டைம் நான் இது வரைக்கும் லியாவை கூப்பிட்டு வந்ததே இல்லை. இது லியாவோட அம்மா என்னை விட்டு போனதுக்கப்புறம் இந்த ஐலாண்டு நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதான் லியாவுக்கும் என்னை சரியாக பார்த்துக்க முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்கும். ஏன்னா வந்து ஜியா விட்டு போனது, அதனால தான் அவன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பான், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீ வந்து ஜங்க் வந்து ஷோல்டர் வந்து ரப் பண்ணி கொடுத்துரு. சரி வாங்க போகலாம், டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. போகும்போது ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஒரு 6 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக இருட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு சரி ஓகே ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் தான் லக்கேஜ்லாம் இருக்கும். அப்போ ஜங்குக் தான்,
தான் நானே கொண்டு போகிறேன், நீ வந்து ரொம்ப டயர்டாக இருப்ப, சரி நீ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ரூமுக்கு போகிறான். ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்லிட்டு லக்கேஜ்லாம் எங்கே வாங்கிட்டு போகிறான். இப்போ நான் எப்படி போய் கேட்குறது? அப்போ ஜங்குக் உங்களை திரும்பி பார்த்துட்டு, உனக்கான ட்ரெஸ் நீ வந்து எங்கே வாஷ் பண்ணுறியோ அங்கே இருக்கும், ஸோ நீ வந்து அந்த ட்ரெஸ்லாம் போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான். என்ன ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான், ஆனால் இவன் பண்ணுறது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப ரக்கடாக இருந்தான், ஆனால் டோட்டலி க்யூட் பண்ணி மாதிரி இருக்கானே. வயன்னு உனக்கு என்ன ஆச்சு, கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி ஓகே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் வந்து டவல் வியர் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஒரு ஷார்ட்டாக ஒரு நைட்டி மாதிரி இருக்குது, அது ஃபுல்லாக ரெட் அண்ட் பிளாக்ல இருக்குது. இதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ குட்டியாக இருக்குது, இதை போட்டால் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ சடனாக கால் வர சவுண்ட் கேட்குது. அச்சோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தா அங்கே ஃபோன் இருக்குது, ஸோ அதில் தான் கால் வருது. யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கால் அட்டென்ட் பண்ணிட்டு, ஹலோ யார், என்ன நீ இன்னும் யோசிச்சிட்டே நிற்கிற, டைம் ஆச்சு இல்லை, நீ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே நிற்கிற. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து ரூமுக்குள்ளே கேமரா இருக்குது, அதனால் பார்த்தேன், சேஃப்டிக்காகத்தான் அப்படி வச்சேன், ஸோ நீ ரெடி ஆகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவன் வந்து பார்த்துட்டு நிற்கிறான், நம்ம வந்து டவல் வியர் பண்ணியிருக்கோம், ஒருவேளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறீங்க, ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக் இதை அவன் லேப்டாப்பில் பார்த்துட்டு, அச்சோ க்யூட்டு, வா என்ன இவ்வளோ க்யூட்டாக பண்ணுறா, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்து உட்காந்துருப்பான். சரி ஓகே நம்ம எதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேயே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். சரி ஓகே இந்த ஷார்ட்டை மட்டும் வியர் பண்ணிக்கலாம், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வியர் பண்ணிட்டு பெட்டில் அப்படியே சாஞ்சி உட்காந்துட்டு புக் படிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த சைட் நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்து மிரரில் பார்க்குறீங்க, பார்க்க செம்ம செக்ஸியாக வேற இருக்கீங்க. எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான், ஒருவேளை என்னமோ பிளான் பண்ணுறானோ தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீ யோசிச்சுட்டு மறுபடியும் அடுத்த கால் வரதுக்கு முன்னாடி போயிடலாம். இந்த கோட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு கோட் இருக்கும், ஸோ அந்த கோட்டை போட்டு அது உங்கள் நீஸுக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்குது போட்டு நீங்கள் வந்து அதை டைட்டாக கட்டிட்டு உள்ளே போகிறீங்க. டோரை வந்து நாக் பண்ணிட்டு அப்போ ஜங்க் பார்த்துட்டு, நாக் பண்ணிட்டு வர அளவுக்கு நான் உன்னோட பாஸா என்ன, இல்லைல்ல உன் புருஷன் தானே, உள்ளவா அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு இந்த வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் என்ன இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான், சரி உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து சடனாக உள்ளே போயிட்டு வந்து பார்க்குறீங்க, அந்த பிளேஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுருப்பான் ஜங்குக் தான். அங்கங்கே ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மெழுகு தான் இருக்கும், லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான், டிம் லைட்டில் போட்டு வச்சுருப்பான். ஜங்குக் அதில் வந்து பெட்டில் 2 காலையும் பப்பரை பேன் விரிச்சிட்டு அவன் புக் படிச்சுட்டு இருப்பான். இந்த போஸை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அந்த டோர்லேயே சாஞ்சிக்கிறீங்க. ஸோ ஜங்குக் இதை பார்த்துட்டு, என்ன சாஞ்சிட்டு இருக்க, டோரை லாக் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசலை, டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே போய் முன்னாடி நிற்கிறீங்க. என்ன நிற்கிற, இல்லை இது என்ன புரியல உனக்கு, உனக்கு என்ன புரியலையா, 25 வயசு ஆகுது, இன்னுமே எதுவும் புரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த புக்கெலாம் அந்த பக்கத்தில் அந்த டேபிள் இருக்கும்ல அதில் வச்சுட்டு எழும்பிட்டு வாரான். ஏன்னா அவன் ஷர்ட் கூட வியர் பண்ணல, ஸோ வந்து ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கான், ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு பின்னாடியே போகிறீங்க. அப்படி ஜங்கு உங்ககிட்ட, ஏன் பின்னாடி போகிற, இல்லை ஹனிமூன் சொன்னீங்க, அப்போ எதுக்கு இதெல்லாம், ஏய் மண்ணா நீ, இங்கே பாரு ஹனிமூனுக்கு எதுக்கு வருவாங்க, இதுக்கு தான் வருவாங்க, இது கூட தெரியாதா என்ன, ஹனிமூன்னா ஊர் சுற்றி பார்க்குறது தானே, அச்சோ இது கூட உனக்கு தெரியாதா, இதுக்கு முன்னாடி நான் போனேன்னா என்ன எனக்கு தெரியுமா, சரி அலைஞ்சி போச்சு, இது கூட
தெரியாதா இல்லை வேறு எதுவும் உனக்கு தெரியாதா? என்ன தெரியாது? புரியல. ஏய், புரியாமல் நடிக்கிறியா என்ன? ப்ராமிஸாக சொல்கிறேன், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. நான் எதை மீன் பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. சரி, நான் ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்கு வந்துடுறேன். எப்படி பேபி பெற்றுக்கொண்டு கூட உனக்கு தெரியாதா? வரும்போது இல்லையா கேட்டாலே எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்ன்ட்டு. அப்போ நீ வேறு அப்படியே நின்ட்டியே, அதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். என் பொண்ணு தனியாக ப்ளே பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு துணை யாரும் வேணும்ல, அதான் நான் இருக்கேனே பேபி. ஏய், நான் உன்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே பேசிடுறேன். லியா என்ன நீ பெற்ற குழந்தையா? இல்லைல்ல, உனக்குன்னு ஒரு குழந்த வேணாமா? ஓ, புரிஞ்சு போச்சு. உனக்குன்னு ஒரு குழந்த வந்தால் நீ அதை மட்டும் பார்த்துப்ப இல்லையா? பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் நீ நான் இத்தனை குழந்த பெற்றாலும் நீ லியாவை உன்னோட பொண்ணாக தான் பார்ப்ப. எனக்கு அது புரிஞ்சு போச்சு. அதான் உங்க லைஃப்பில் லெஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்தா எதுவுமே தெரியாத மண்ணு மாதிரி பேசிகிட்டு இருக்க. டேய் ஜங்குக்கா, நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியடா. ஏய், நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடி, இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாலில் அப்படியே லாக் ஆகிருப்பீங்க. ஸோ 2 ஹேண்டையும் வந்து உங்கள் ஷோல்டரில் பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு உங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். நான் இந்த ட்ரெஸ்ஸாக உனக்கு கொடுத்தேன்? இல்லை, எதுக்கு இதை கவர் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பில் அந்த நாட் மாதிரி போட்டிருப்பீங்க, அதை அப்படியே அவுத்து விடுறான். அவுத்து விடுறதுக்கப்புறம் முன்னுக்க மட்டும் உங்கள் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் நல்லாவே தெரியுது. ஸோ அந்த ஓவர் கோட் இருக்குங்க, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் செஸ்ட்டை வந்து ஹைப் பண்ணிருக்கீங்க, ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ரிவீலிங்காக தெரியுது. என்னது ஹைப் பண்ணுறதுக்கா இந்த அளவுக்கு இங்கே வரக்கட்டையும் கூப்பிட்டு வந்தேன்? ஏற்று கையை. எடுக்க மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி ஷையாக ஆகுது. ஓ, ஷை ஆகுதா? சரி, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸுக்குள்ள இந்த ஷைனஸ்லாம் போயிடும். அதை நான் பண்ணுறேன். இல்லை, நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து பாலே லாக் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். உங்கள் லைட்டாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இந்த கிஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியல. போதும். ஏய், என்னடி ஒரு 5 மினிட்ஸ் கூட உன்னை சரியாக கிஸ் பண்ணல, அதுக்குள்ளே இப்படி மூச்சு வாங்குற? பேக் கிஸ் கூட உனக்கு சரியாக பண்ண தெரிலடி, குழந்தையா என்ன நீ? இதுக்கு முன்னாடி யாராச்சும் கிஸ் பண்ண தானே எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் இப்படி கிஸ் பண்ணுறீங்க. நீ இந்த வாங்க நீங்கள்லாம் பேசாத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜங்குக்கான்னு கூப்பிட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு பெட்டில் வந்து அப்படியே போடுறான். ஸோ அவங்க அப்படியே பார்த்துட்டு உங்கள் மேலே வந்து ஹோவர் ஆகிறான். அப்படியே வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள் லிப்ஸு நோஸ்ன்ஸ்லாம் அங்கங்கே கிஸ் பண்ணிட்டு உங்களை வந்து ஹிக்கியாக மேக் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் போக போக அட்ஜஸ்ட் ஆகிடுது. ஏன்னா ஜவுக்கு அந்தளவுக்கு உங்களை பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஹைப் ஆகுறீங்க, உங்கள் ஐஸில் அப்படியே மேலே போகுது, அந்தளவுக்கு நீங்கள் ஹைப் ஆகிட்டீங்க. ஸோ ஃபைனலி ஜங்குக்கு வந்து அவன் ட்ரெஸ்லாம் வந்து கலட்டிடுறான். ஸோ உங்கள் ட்ரெஸ்லாம் கலட்டிட்டு ஸோ உங்கள் செஸ்ட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. ஜங்குக்கா அப்படி தான் ஜங்குக்கான்னு மூவ் பண்ணுறி. எப்படி இருக்கு தெரியுமா? நீ இப்படி கத்தும்போது இந்த மாதிரி சவுண்ட் எங்கேயும் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் ஹிப்லாம் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி கூசுது, உங்கள் ஸ்டொமக்லாம் பட்டர்ஃப்ளையாக பறக்குது. அப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஜங்குக்கை பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்கள் இன்னரையும் கலட்டிடுறான். ஸோ நீங்கள் ஃபுல் நேக்டாக இருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகிறான். கொஞ்சம் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ நான் வெளிலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரியல, ஓகேவா? ஸோ இடையில பேசியிருக்கேன், ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படியே கவர் ஆகிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை ஐஸே பார்த்துட்டு ஏய் லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவன் வந்து இன்சைட் பண்ணுறான். உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. ஸோ 10 மினிட்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. உங்கள் ஐஸில் டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விட்டு அப்படியே வந்து மேக் அவுட் பண்ணுறான். ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கும் ஜங்குக்கு மேக் அவுட்டாக முடிஞ்சிடுது.
ஸோ இப்போ நீங்கள் ஜங்குவோட செஸ்ட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஜங்கு பார்த்துட்டு, என்னடி அப்படி பார்க்குற? இல்லை ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? உங்களுக்கு என்னை எப்போ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு? அதுவா? நீ ஃபர்ஸ்ட் டைம் என் ஆஃபீஸுக்கு வந்தல்ல, பார்க்க க்யூட்டாக அப்படியே ஒரு பன் போட்டு, அப்போவே பிடிச்சிருந்துச்சு. என்னது? அப்போவே பிடிச்சிருந்துச்சா? ஆமாம். சரி, ஓகே. நான் வந்து பிஏ வச்சுருந்தேன். எனக்கு டவுட்டு, எனக்கு எந்த ஒரு வந்து ட்ரைனரும் இல்லை, நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணல. எப்படி உங்களுக்கு பிஏவை வச்சிங்க? அது இப்போ தான் புரியுதா? எனக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் என்னோடய பிஏவே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறான். ஸோ நீங்கள் ஒரு 1 வீக் இப்படியே தான்டா ஜங்கு கூட ஹாப்பியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அங்கே ஊர் சுற்றுறது. ஸோ வந்து லேட் ஆனதுக்கப்புறம் வந்து நைட்டில் வந்து அந்த ஹெலிபேடில் வந்து இறங்கிறது. ஸோ அப்படியே மார்னிங் ஆனால் வந்து அந்த ஹெலிபேடில் போயிட்டு அந்த சைட்டில் அந்த பக்கத்தில் தீவ்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கேலாம் வந்து போய் பார்க்குறது. இப்படி ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ வந்து உங்கள் வீட்டில் இருக்கீங்க. யாதா ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஜங்கு ஹனிமூன் போய் ஒரு 2 மந்த் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி சிம்டம்ஸ் மாதிரி இருக்குது. செம்ம கோவம் வருது. ஏன்னா லியா பண்ணுற விஷயம் அப்படி அவ்வளோ சேட்டை பண்ணுறா. பட் இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, லியா இங்கே பாரு லியா, இப்படியெல்லாம் பண்ணாத சரியா? நான் பாவம் இல்லை. போம்மா, எனக்கு வேணாம், எனக்கு இந்த ஃபுட்டு வேணாம், எனக்கு பிடிக்கல. ஏய், இது எனக்கு பிடிச்சதை பிடிக்கும்டி. இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்கு எனக்கு ஆம்லேட் போட்டு கொடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு வந்து போட்டு கொடுக்குறீங்க. ஜங்கு இதை பார்க்குறான். என்ன இவ வர வர கோவப்படுறா போலையே, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்டே வரான். அப்போ நீங்கள் லியாக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்து ஜங்கு கிட்டே தான் போகிறீங்க. ஸோ டையை சரியாக கட்டியிருக்க மாட்டான். ஸோ கூப்பிட்டு வச்சு உங்களால் வந்து எட்ட முடியல. அப்போ நீங்கள் ஜங்கு ஷூ போட்டு நிற்பான்ல, அதுக்கு மேலே ஏறி வந்து எட்டி அந்த டையை கட்டி விட்றீங்க. அப்போ ஜங்கு அதை பார்த்துட்டு, அதான் வளரலன்னு தெரியுதுல்ல, சின்ன கலாய்க்கிறீங்களா? நான் வந்து குட்டியாக இருக்கேன்ட்டு. அதெல்லாம் அப்படி கிடையாது, பொண்ணுங்கள்ட குட்டியாக தான் இருப்பாங்க, அப்போ தான் க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிட்டு போயிடுறீங்க. ஜங்குக்கு இது ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவ இப்படியெல்லாம் சொன்னால் ஸ்மைல் பண்ணிட்டு போவா, இப்போ என்ன தெரியலட ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சரி நான் ஆஃபீஸ் போகிறேன், அப்பா இருப்பா நானும் வரேன், நீ டிரைவர் அங்கிளோட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் ஏறி உட்காந்துக்கிறான். ஸோ 2 பேருமே பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நீயும் ரூமில் உட்காந்துட்டு ஸோ கேலண்டர் எடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு பீரியட் ஆகி 1 மந்த்தாக இருக்கும். என்ன இவ்வளோ தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மேலே உங்களுக்கு வந்து வாமிட்டாக வருது. டக்குன்னு போயிட்டு வாஷ் பேஷனில் வந்து வாமிட் பண்ணிடுறீங்க. ஒரு வேளை அதுவாக இருக்குமோ, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் அந்த ப்ரெக்னென்சி கிட் எடுத்து ஆல்ரெடி இங்கே வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, டபுள் டிக் காட்டுது. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. பட் இது எப்படி ஜங்கு கிட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க மைண்டில் திங்க் பண்ணிட்டு. சரி ஓகே ஈவினிங்காக வருவான்ல அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. ஸோ உங்களுக்கு அது சரியாக படலை. சரி ஓகே நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே ஒரு 4 ஹவர்ஸ் போயிடுது. அப்போ ஜங்குக்கு ஆஃபீஸ் கேபினுக்கு ஒரு பாக்ஸ் வருது. ஸோ நீங்கள் ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க, பட் அவன் அட்டன் பண்ணல. கடுப்பாக இருக்கீங்க. அட்டன் பண்ணிட்டு என்னடி கால் பண்ணிட்டே இருக்க? அது வந்து எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது தெரியலையே. ஏய் ஏண்டி படுத்துற? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்டி. ஆமாம் பெரிய ஒர்க்கு, உன் ஒர்க் தான் தெரியுமே. நீ வந்து ஒர்க் பார்க்க மாட்டேன், இருக்கிறவங்க எல்லாரையும் ஒர்க் பார்க்க வைப்ப. அதாண்டி என் வேலை, நான் சிஇஓடி. அது தெரியுது. ஆனால் ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கா. என்ன மாதிரி இருக்குடி தெரியலையே. ஏய் நான் என்ன மட சாம்பிராணியா? இல்லை இல்லை முதல்ல ஃபோனை வைடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து கடுப்பாக ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ அந்த பாக்ஸ் எடுத்து பிரித்து பார்க்குறான். அது வந்து உங்ககிட்ட வந்துருக்கு. என்ன லூஸா என்ன இவ? இப்போ தான் கால் பேசினா ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னான். அவளே வந்து இது டெலிவரி பண்ணியிருக்கா. சரி என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ப்ரெக்னென்சி கிட்டு டபுள் லைன் இருக்கும். அதை பார்த்தோன்னே
அச்சோ என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ஐ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி குதிச்சிட்டு நிற்கிறான். அப்போ தேங்குள்ள வந்துட்டு டேய் மச்சான் ஜங்குக்கு ஏய் சொல்கிறா என்னடா எப்பவும் இல்லாமல் சிரிச்சிட்டு இருக்க இதுவாடா நான் நான் அப்பா வாங்கிட்டேன்டா. என்னது அப்பா வாங்கிட்டியா? டேய் நீ ஆல்ரெடி ஒரு அப்பா தான்டா. டேய் நான் அப்பா வாங்கிட்டேன்டா. டேய் என்னை பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா? உன் கூட சுற்றுறதால எனக்கு இருக்க பிடிச்ச இல்லை மச்சான் நான் அப்பா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். டேய் நிஜமாவாடா? ஆமாம் தாங்க நான் நான் அப்பா ஆகிட்டேனே ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட காட்டுறான். ஸோ சயனுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஃபைனலில் மச்சான் வந்து ஒரு ஃபேமிலியாக ஆகிட்டான் அந்த மாதிரி. சரி மச்சான் கங்க்ராச்சுலேஷன். ஸோ ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் போயிடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் அந்த ஆஃபீஸில் நிற்கவே முடியல. சன்னாக ஹேண்ட்பேக்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறான். ஸோ இந்த சைடு வந்து லியாவையும் கூப்பிட்டுட்டு வர்றான். ஸோ அப்பா எதுக்குப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற? அதுவா நீ உங்கள் கிஃப்ட்டு கேட்டல அம்மா கிட்ட அது வச்சுருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்டு போகிறான். இந்த சைட் பார்த்தா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க டிவி பார்த்துட்டு 2 காலம் அப்படியே உங்கள் மேலே அப்படியே போட்டுட்டு ஐ மீன் இந்த சோஃபாவில் வந்து வச்சுட்டு ஒரு மாதிரி. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஓடி வாரான். ஆமாம் எதுக்கு எப்படி ஓடி வாரான்? என்ன லியாவே பாதியில் கூப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்குக்கு என்ன லியாவையும் கூப்பிட்டு வந்துட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஓடி வந்து உங்கள் ஸ்டொமக் கிட்ட தான் வந்து கையை வந்து வைக்கிறான். ஓகே நீ பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ லியா வந்து அம்மா என்னம்மா நீ தான் தம்பி பாப்பா கேட்டல என்ன வயிற்றில் குட்டியாக இருக்கான். ஓ தம்பி பாப்பா ஐ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவள் டைட்டாக அவங்க ஹக் பண்ணிட்டு உங்கள் சீக்ஸ்லாம் கிஸ் பண்ணுறா. ஸோ ஜங்குக்கு அப்படித்தான் அவங்க ஃபோர்ஹெட்லாம் கிஸ் பண்ணுறான். ஸோ இப்படியே தான்டா 9 மந்த் ஜங்குக்கு வந்து உங்கள் ஹாப்பியாக பார்த்துக்கிறான் அவ்வளோ அழகா. ஸோ இப்படியே பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து டெலிவரி வார்டில் நிற்கிறீங்க ஐ மீன் இருக்கீங்க. ரொம்ப பெயினில் கத்திட்டு இருக்கீங்க. இந்த சைட் ஜங்குக்கால முடியல. ஹாஸ்பிட்டல் 2 ஆக்கிரும் போல். லியா வந்து பா அம்மா இன்னும் இப்படி கத்துறாங்க. தம்பி பாப்பா வரேன்டா அப்படி தாண்டா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் எனக்கே பயமாக இருக்குது. நீ மச்சான் தயாங்கு அவன் வந்து டேய் இது உனக்கே ஓவராக இல்லை கொஞ்சம் சும்மா இருறா. இங்கே பாரு உன்னை பார்த்து டாக்டர்ஸ்லாம் தெரிச்சு ஓடுறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து ஆனால் முடியல. அங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கான். ஃபைனலி பேபி சவுண்ட் கேட்குது. அப்போ தான் வந்து சடனாக வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர்றான். ஸோ வந்து நர்ஸ்லாம் பார்த்துட்டு சார் நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது தள்ளுறி அந்த சைடு அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஃபெயிண்ட் ஆகியிருக்கீங்க. டாக்டர் என்னாச்சு டாக்டர் ஃபெயிண்ட் ஆகிட்டா? அப்படி தான் ஃபெயிண்ட் ஆகுவாங்க இருங்க சார் அவங்க பெயினில் ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பேபியை வந்து ஜங்குக்கிட்ட கொடுக்குறாங்க. ஜங்குதை பார்த்துட்டு அவனால் வந்து டியர்ஸை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அவ்வளோ டியர்ஸ். ஸோ உங்களையும் பார்க்குறான். நீங்கள் வந்து அப்போ தான் ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கிட்ட வந்து பேபியை காட்டுறான். ஸோ லியா வந்து பார்க்குறா தேங்கு தூக்கி காட்டுறான். ஸோ பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. ஸோ ஜங்கு வந்து அவங்க ஃபோர்த்தில் கிஸ் பண்ணிட்டு என் லைஃப்பில் லியாவுக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் நீ என் லைஃப்பில் வந்து எல்லாமே மாற்றிட்டடி ஃபுல்லாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு டோட்டலி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அவனோட ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணுறான். சரிடா ஹாப்பி என்டிங் இதுவே போதும். நான் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டேன் போல இருக்குது. எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க அண்ட் பர்பிள் யூடா. ஓகேவா பாய்.